பேர் வந்திருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தேட்டர் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூப்ஸ்லாம் வெளியில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறவங்க. இவங்கள வெளியில் அனுப்புறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் வந்து நாங்கள் கூப்பிட்டோன்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். அவங்க வேறு எங்கே போகக்கூடாது, எதனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன், மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ்ஸு பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதை நான் பாசிட்டிவாக தான் தேட்டருக்கு நாங்கள் வரோம் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு. வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோ தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் புரியல, ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரிங்க. வைக்கும்போது உள்ள நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக 100 ருபீஸ் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழலை பற்றி நீங்கள் சடனாக என்கிட்ட கருத்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்களுக்கு கம்மி ஆகிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்லை சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையாக டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்கள் நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. ஸோ எனக்கு இந்த என்ன கருத்து சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை எனக்கு இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு புரியல. இல்லை நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லுவேன். சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அது புரியல, கேள்வியே புரியல. ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூனியனாக சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியனில் எடுக்கிற முடிவு. இல்லை நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் அவங்கள வராதுன்னு சொல்லலை. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதான் சொன்னல. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப். கோர்ட்டு சொல்லியிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணலாமா கூடாதுன்னா தியேட்டர்ல போய் எடுக்க கூடாது அப்படிங்கிறது கோர்ட்டுக்கே போலது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதான். சார் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்கள் சொல்கிறது அதுதான். நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதான் சொல்ல போகிறீங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெலாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்குறது தப்பு இல்லையா. பாப்கார்ன் செலவுக்கும் நானும் என்ன சார் பண்ணுறது? ஹீரோக்கள் மேலே குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். புரியல சார். சார் அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பற்றியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ரைட்ஸ். நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க. நல்லா இருந்தால் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்படியே சொல்லுங்கள், உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க.